ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வாவ், நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? இப்படி இமேஜினேஷனே லவ் பண்ணீங்கன்னா ஓகேவா மேடம்? எப்படி உங்கள் லவ் அந்த பையன்கிட்ட சொல்வீங்களா இல்லை ஒருதலை காதல் தானா? ஏய், பின்ன என்னடி, நீ அந்த பையனை 1 இயராக லவ் பண்ணுற, அவனை பற்றி என்கிட்ட கதையாக பேசுகிற, ஆனால் அவன்கிட்ட போய் சொல்லுனா சொன்ன பாடி இல்லை. என்னடி பண்ண? நான் என் லவ்வை சொல்லணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் பேசும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவான், அவ்வளோதான். நான் பேச நினச்சதே மறந்துடுவேன். ஓ, இதே இப்போ அந்த பையன்கிட்ட சொல்ல போகிற? நாளைக்கு அவன் பர்த்டே. இந்த கிஃப்ட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்ப்போம், ஓடி. ஹாய் சார், ஹாப்பி பர்த்டே சார். ஒரு நிமிஷம். சொல்லணும். நாங்கள் இங்கே தான் இருக்கோம், மதுரை டிரைவிங்கில் இருக்கோம். உனக்கு ஆல்ரெடி லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன், வந்துடு. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் அப்படி? நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் பர்த்டே தான். நம்ம லவ் பண்ணி இதோட 1 இயர் ஆக போகுது. நம்ம லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில். இங்கே நிறையா பேர் சொசைட்டிக்கு பயந்து அவங்க ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு வெளியே காட்டிக்க முடியாமல் பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்களே. அப்படி என்ன தான் வெளியே வரணும்னு நினச்சாலும் இவனுங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரச்சனையை கொடுத்து வெளியவே வர முடியாமல் பண்ணிடுறானுங்களே. ஆனால் நாம் அப்படி இல்லை. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அனு. கையில் என்ன கிஃப்டா? ஆமாம், இல்லை நான் அப்புறம் தரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாங்களும் ஒன்றை சொல்லணும். சரி, நீயே சொல்லு. இல்லை, முதல்ல நீங்களே சொல்லுங்கள். சார், சொல்லுங்க. பில் சார். இந்த ஒரு நிமிஷம். சரி, நீ சொல்லு, நான் வந்துடுறேன். எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் தான். எனக்கு தெரியும். தெரியுமா? ம் இல்லை, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் எப்படி லவ் பண்ண முடியும்? எங்கள் ஃபீலிங்ஸ் வேறு. அது ஒன்று சொன்னால் புரியாது. உனக்கு உனக்கு எப்படி அவன் மேலே, ஐ மீன் இது எப்படி? நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. நீங்கள்லாம் அவனை பார்த்த விதம் வேறு, நான் அவனை பார்த்த விதம் வேறு.
அவனோட குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசல, அவன் ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாரு, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவன் பேசும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவான், அவ்வளோதான். நான் பேச நினச்சதே மறந்துடுவேன். ஆமாம், நீ எதை சொல்லணும்னு சொன்ன? நீங்கள் பேசுனதில் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நான் கிளம்புறேன். ஏய், என்னாச்சு? ஹலோ, நான் ஸ்ரீ அம்மா பேசுகிறேன். மீட் பண்ணலாமா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும்? எந்த விஷயம்? உங்கள் என் பையனை பற்றி கேட்குறியா? ஆ என் பையன் கேன்னு எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா? என்ன பண்ண? ஆரம்பத்தில் எனக்கும் ஒன்றுமே புரியல. ரொம்ப கோவப்பட்டேன். எவ்வளவோ சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போய் காட்டினேன். அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, என் பையனுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்லை, அவனும் எல்லாரும் மாதிரி தான். எல்லா அம்மா மாதிரி நானும் எங்கே என் பையன் ஒரு பொண்ணை கூட்டு வந்துடணும்னு சொல்லி பயந்தேன். ஆனால் அவன் ஒரு பையனை கூட்டு வந்தான். அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னான். உங்கள் பையன் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? இதை எப்படி உங்களால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுச்சு? மனசளவில் அவனும் மனுஷன் தானம்மா. நமக்கு இருக்க எல்லா ஃபீலிங்ஸும் அவனுக்கும் இருக்கும்ல. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.